பிரைஸ் லார்ட். யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கு தேவன் தருகிற வார்த்தை ஏசாயா 40:1, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன், ஆறுதல் படுத்துகிறவர், தேறுதல் படுத்துகிறவர், கம்ஃபோர்ட் பண்ணுகிறவர். ஆறுதல் தேவை. துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் தேவை. இழந்து தவிப்பவர்களுக்கு ஆறுதல் தேவை. வருத்தத்தில் வேதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் தேவை. ஆதியாகமம் 24:67 பார்த்தா, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். எப்போ? நான் ரெபெக்கால கண்ட பின்னர். நேசத்துக்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்களை இழக்கும் போது, அல்லது வீட்டில் அன்பானவர்களை நம்ம இழக்கும் போது, நண்பர்களை இழக்கும் பொழுது, அல்லது நல்வாழ்வை இழக்கும் பொழுது துக்கம் மனதுக்குள்ள வருது. இந்த துக்கத்தை போக்குவதற்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. தேவன் ஆறுதலை ஒரு மனிதனின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். சில நேரங்களில் மனிதன் கொடுக்குற ஆறுதலும் நமக்கு பத்தலை அப்படின்றதுனால தேவனே நமக்கு அவர் ஆறுதலை தருகிறவராக இருக்கிறார். எத்தனை ஆறுதலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், தேறுதலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், நண்பர்கள் சொன்ன ஆறுதலாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான நபர்கள் அல்லது நேசத்துக்குரியவர்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாலும், பல நேரங்களில் நமக்கு அது நம்முடைய ஹார்ட்டை கம்ஃபோர்ட் பண்ணாது, ஆத்மாவை கம்ஃபோர்ட் பண்ணாது. அப்போ அந்த நேரத்தில் தேவனையன்றி வேறு யாராலும் ஆறுதல் படுத்த இயலாது. உதாரணமாக யோபுவின் வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டால், அவர் பட்ட அந்த பாடுகளின் மத்தியில் அவருக்கு ஆறுதல் சொல்ல, தேறுதல் படுத்த அவருடைய நண்பர்கள் வந்தார்கள். ஆனாலும் அந்த ஆறுதலும் தேறுதலும் அவருக்கு போதுமானதாக இல்லை. எப்பொழுது தேவன் யோபுவை தைரியப்படுத்தினாரோ, ஆறுதல் படுத்தினாரோ, சுகம் வந்ததோ, அவர் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தாரோ, அப்பொழுது அவருக்கு நிரந்தரமான ஒரு மனமகிழ்ச்சி அவருக்கு உண்டாயிற்று. மனிதர்கள் தரக்கூடிய ஆறுதல்ல குறைவுகள் இருக்கும். சில நேரங்களில் அந்த ஆறுதல் நம்ம எதிர்பார்க்குற நேரம் கிடைக்காம கூட போகலாம், அல்லது கிடைக்கலாம், அல்லது கிடைக்காம கூட போகலாம். கிடைத்தாலும் அது நம்முடைய துக்கத்தை நீக்க முடியாததாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த மாதத்தில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு இம்பேக்ட் உங்கள் லைஃப்பில் இருக்கும் அப்படின்னா, ஒரு ட்ராமா இருக்கும் அப்படின்னா, அதை தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீண்ட நாட்கள், நீண்ட மாதங்கள், நீண்ட வருடங்களாக துக்கத்திலும் வேதனையிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கான வார்த்தை தான், கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், கர்த்தர் உங்களை தேறுதல் படுத்துவார். சில விஷயங்களை நீங்கள் மறக்க முடியலன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் மறக்க முடியலை. சில விஷயத்துலேருந்து வெளியே வர முடியலை. சில இழப்புகள் உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த இழப்பின் நினைவுகள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த எண்ணங்களை எந்த அன்புக்குரியவர்களாலும் இதை மாற்ற இயலாது. இது தேவனால் மட்டுமே இது முடியும். இந்த மாதத்தில் அதை நீங்கள் காண்பீர்கள்.